படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா கதிர்? வீட்ல திவ்யா மதி எல்லாருமே இருக்காங்கல்ல. நீ இப்படி குடிச்சிட்டு வந்தா அவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை தாங்குவேன்னு உன் மேல அத்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனா காதல் கீதல்னு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. இதுல குடி வேற இப்போ. இங்க பாரு கதிர், இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. டேய் கதிர், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அண்ணா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலிக்காக குடிச்சிட்டு வந்தேன். என்னால் சுத்தமாக முடியலண்ணா. நம்ம வீட்டில் அம்மா ஒரு பக்கம் ஏதோ டிக்டேட்டர் மாதிரி ரூல்ஸ் போடுறாங்கண்ணா. அதனால நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம்ண்ணா. என்னை பார்த்தாலே அகிலா முகத்தை திருப்பிட்டு போறா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டானா? நான் என்னால் எப்படின்னா அவளை மறக்க முடியும்? அவளை உண்மையா லவ் பண்ணிட்டேனா? சரிடா, அதுக்காக நீ குடிச்சிட்டு வந்தா உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன? இன்னும் பிரச்சனை அதிகமா தாண்டா ஆகும். நீ குடிச்சிட்டு வந்ததை பார்த்து அம்மாவும் அப்பாவும் பயந்துட்டாங்கடா. அம்மா உடனே என் பசங்களோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால உன் அன்னிக்கும் அகிலாவுக்கும் கெட்ட பேரு. இப்ப நீங்க சொன்னதான் அகிலாவும் சொன்னான். ஆனா எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனை பத்தி தான் பேசுறீங்க தவிர என்னை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லைல்ல. டேய், ஏய், உன்னை பத்தி நாங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் உன்னை பத்தி யோசிக்கணும். இன்னும் நீ யூஜியே முடிக்கல. இதுக்கப்புறம் நீ ஹையர் ஸ்டடிஸ் போகணும், இல்லனா வேலைக்காவது போகணும்ல. இது உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய காலம். அதை விட்டுட்டு காதல் கீதல்னு சுத்தினா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு சொன்ன மாதிரிதான் அகிலாவுக்கும் படிக்க வேண்டிய கமிட்மெண்ட் இருக்கு. இந்த காதலால அவளும் டிஸ்டர்ப் ஆகி அவ படிப்பும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ நீ பண்ற காரியத்தால நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் அகிலாவையும் ஏன் உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க கதிர். நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது அண்ணி. ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இங்க பாரு, இந்த காதல் எல்லாம் வேண்டாம். இதுதான் நீ ஆபீஸ்ல என்ன பார்க்க வந்தப்பவே நான் சொன்னேன். உன்னுடைய லவ் நம்ம குடும்பத்தையே கலைச்சு போடுது. நேத்து குடிச்சிட்டு வந்தல, அந்த மாதிரி இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும்னு தெரியுமா? பெத்தவங்களை கஷ்டப்படுத்தாத, அது உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்லடா. எல்லாத்தையும் மறந்துரு. என்னன்னா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? என்னால அகிலா மறக்க முடியாது. என்னை மறந்துருன்னு அகிலா ஒதுங்கி போக போக எனக்கு அவன் நினைப்பு தான் அதிகமாகுதுண்ணே. அவ வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு எவ்வளவோ சொன்னானா, அதோட சீரியஸ்னஸ் அப்ப எனக்கு புரியல. இப்பதான் நான் உணர்றேன் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்றேன்னு இப்போ வரைக்குதுண்ணா. எல்லாமே ஒரு செகண்ட்ல என் கை விட்டு போன மாதிரி இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியலண்ணா. டேய், என்னடா திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுதான் யதார்த்தம்னு உணர்ந்து நீ உன் அடுத்த வேலைகளை கவனிக்க வேண்டாமா? என்னால எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியலண்ணா. கண்ணை திறந்து அவனே அவங்க தான் எனக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எல்லாரும் வந்து எனக்கு புத்திமதி சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தைரியம் இருந்தா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அகிலா என்னை விட்டு வேலைக்கு போறால, அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அண்ணா, நான் அகிலா விரும்புறத அண்ணி ஏத்துக்க மாட்டாங்களே, அண்ணிக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. லவ் மறந்துட்டு என்னை படி வேலைக்கு போன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், மத்தெல்லாம் தானா சரியாயிடும். டேய், முட்டாள்தனமா பேசாதடா. நீ ஒரு பொண்ணை விரும்பி அவளை கல்யாணம் பண்றதுங்கிறது உன் ஒருத்தரோட முடிவு மட்டும் கிடையாது. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கணும், மகா வீட்டுல ஒத்துக்கணும். நீ உன் ஒருத்தரோட விருப்பத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் உனக்கு பல விதத்துல சொல்லி பார்த்துட்டேன். நீ எதையுமே காதுல வாங்கிக்காம சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதனால உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்துட போறது இல்ல. அண்ணே, உன்னோட கல்யாணத்துல
நீ எல்லாரோட விருப்பத்தையும் நிறைவேற்றி தான் நீ அண்ணியை கல்யாணம் பண்ணியானே? எத்தனை பொய் சொன்ன, எவ்வளோ ஃப்ராடு வேலைலாம் பண்ண, எதுக்காகண்ணே? அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? ஆனா நான் மட்டும் உங்க எல்லாரோட விருப்பத்தையும் நிறைவேற்றணும்ல. இங்க பாருங்கண்ணே, என்னோட லைஃபை என் விருப்பப்படி அமைச்சுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு எனக்கு என் அகிலாவோட சம்மந்தம் தான் மட்டும் போதும். நான் பெரியவங்களை மதிக்கிறேன்னா எல்லாமே உங்க சம்மதத்தோட நடக்கணும் தான் ஆசைப்படுறேன். என்ன உங்க முடிவுக்கு இழுக்காம என் விருப்பத்துக்கு நீங்க வாங்க. அதை விட்டுட்டு அகிலாவை மறந்துன்னு சொல்றீங்க. அதுக்கு பதிலா என்ன செத்துருன்னு சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ண்ணா. நான் அகிலாவையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னால அவ்வளவு மறக்க முடியாது. அம்மா, அக்காமா, மகா, மகா, அம்மா, மாமாவை பார்த்தேனா? நாம இப்ப மாவு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல லாபத்துல போகுது. வீட்டு செலவுக்கும் அகிலாவோட படிப்பு செலவுக்கும் நாம அதை வச்சே சமாளிச்சுப்போம். நம்மள பத்தி கவலைப்பட வேண்டான்னு அக்கா கிட்ட சொல்லிடுமா? சொல்லிடுறியா?